why no one is talking about this particular phase of life? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பத்தி பேசுவாங்க, காலேஜ் லைஃப் பத்தி பேசியிருக்காங்க, ஒர்க் லைஃப் பேசுவாங்க, அதுக்கப்புறமா லைஃப் பேச்சுலரா இருக்கும்போது மேரிட் லைஃப் அதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. பட் why no one is talking about life when you come out of your home? Life when you come out of your home. இந்த பர்டிகுலர் ஃபேஸ் தான் நம்ம லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்டாவே இருக்க போகுது. அதை எவ்வளோ நல்லா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் உன்னோட வாழ்க்கை நீ இன்னும் மேலே போறியா அப்படிங்கிறதுலையும், இல்லை நீ இருக்கிற லெவல்ல இருந்து இன்னும் கீழே போக போறியா அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ண போகுது. நம்ம நிறைய பேர் இந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஒர்க் லைஃப் எல்லாத்த பத்தியும் பேசினாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல இருக்க ஸ்ட்ரகிளும் அதுல இருக்க சக்சஸையும் நம்ம கண்டிப்பா பேசணும். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல் போயிட்டு வருவோம், காலேஜ் போயிட்டு வருவோம், ஒரு பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்லயே இருப்போம். அப்பெல்லாம் நமக்கு வந்து எப்படா காலேஜ் முடிப்போம், தனியா வேலைக்கு போகணும், இல்லைன்னா ஏதாவது நல்லா சம்பாதிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற தாட் இங்க இருக்க ஒவ்வொரு சிங்கிள் மனுஷங்களுக்குமே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். என்னன்னா அந்த ஒரு இதுக்குள்ளேயே இருந்து 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 ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு பிடிச்சது திடீர்னு வாங்கி ஆர்டர் போட்டு சாப்பிட முடியாது, இல்லைன்னா அது இது ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டுல இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், அதாவது ஃபேமிலிஸ்ல சில பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒண்ணு ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்போம், திடீர்னு அவங்க வந்து ஒரு வேலையை கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க மூக்கு நுழைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், சரி நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட 24 hours நம்ம கிட்ட தான் இருக்கும், நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற தாட் ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்கும் எப்பவுமே. அதாவது நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு நம்மளோட 24 hours நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம எதை வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற தாட் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ஒவ்வொரு பர்சனுமே, நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போறீங்களா இருக்கட்டும், உங்களோட லைஃப் இப்போ நீங்க தனியா சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்க தனியா இருக்கீங்க, உங்களோட குக்கிங்ஸா இருக்கட்டும், இல்லை நீங்க வெளியே போயிட்டு வரதா இருக்கட்டும், உங்களோட தேவைகள், உங்களோட காசு பணம் எல்லாத்தையுமே நீங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது தனியா உங்களுக்குன்னு வீட்டுக்கு கொடுக்கறத தாண்டி உங்களுக்குன்னு நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த லைஃப் பத்தி நம்ம வருவோம். லைஃப் when you start living alone அப்படிங்கிறது வந்து நமக்கு பிடிச்சது என்ன வேணா செய்யலாம், நமக்கு பயங்கர ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஹாப்பினஸோட எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா உனக்கு பிடிச்சது அது இதுன்னு எல்லாமே நீ பண்ணிடுவேன். அந்த ஃபர்ஸ்ட் 1 monthல நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், நம்மள கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லை, நமக்கு பிடிச்சது நேரம் காலம் பார்க்காம நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடலாம், நம்ம எங்க வேணா ஷாப்பிங் போகலாம், என்ன வேணா வாங்கலாம், இந்த மாதிரி உனக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நீ நிறைவேற்றிடுவ தனியா இருக்கும்போது. அதுக்கப்புறம் phase 2 அப்படிங்கிற ஒரு இது வந்து ஹிட் ஆகும். என்னன்னா த ரியாலிட்டி ஹிட்ஸ். அதாவது அந்த ஒரு சைலன்ஸ். நீ வீட்டுல இருந்து வெளியே வந்து அந்த சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நீ உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க. லைக் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்க, என்ன செஞ்சுட்டு இருக்க, உன் லைஃப் என்ன என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது. பிகாஸ் இது நாள் வரைக்கும் உனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உன்னை தனியா வச்சிருந்தாங்க. பட் இப்போ நீயா ஒரு இது ரெண்ட் பே பண்ற, நீயா சாப்பாட்டுக்கு எங்காவது போற, தண்ணி வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா ஏதாவது கரண்ட் பில் கேட்கறாங்கன்னா அது கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு வீட்டை நடத்துற மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு சின்ன சின்ன விதமா உன்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒவ்வொன்றா ரியாலிட்டி பார்க்கும்போது உனக்கு உன் லைஃப் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரணும், அந்த சைலன்ஸ் வரணும். நீ தனியா போயிட்ட, லைஃபை தனியா லீட் பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் இங்க ட்ராக் மாறி அப்படியே நம்ம தனியா இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஃப்ரீடம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே தப்பு தப்பா நம்ம யூஸ் பண்றோம். அதாவது இந்த சாப்பிட்ற விஷயங்களா இருக்கட்டும், வெளியே போய் ஊர் சுத்துறதா இருக்கட்டும், அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். பிகாஸ் ஃப்ரீடம் அப்படின்னாலே நம்ம கொடுக்கப்பட்ட ஃப்ரீடம் அப்படிங்கறத வந்து நம்ம கண்டமேனிக்கு யூஸ் பண்றது தானே, அதுதானே எல்லாராலையும் முடியும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு இதை வந்து கட்டி வச்சிருக்கீங்க, அதை அவுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது இத்தனை நாள் கட்டி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அதை அவுத்து விட்டங்காட்டி எல்லா பக்கமும் போயிட்டு அந்த மாடு மேயதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன்குள்ள இருந்து நீங்க உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு வீட்டுல இருந்து வெளியே வரும்போது நீங்க அடைஞ்சு கிடந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு இதாண்டா லைஃப்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு ஒரு ஒரு மாய லோகத்துல வாழ்ற மாதிரி இருக்கும். பட் தட் இஸ் நாட் லைஃப். அங்கதான் நம்ம எல்லாரும் தப்பு பண்றோம். நீ உன் வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்ற ஒரு தாட் உனக்கு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நீ யூஸ் பண்ணா மட்டும்தான் எக்ஸாக்ட்லி அந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒர்க் பண்ற இது. ஏன்னா அந்த 24 hours அப்படிங்கிறது உன்னோடது. பிகாஸ் சில பேருக்கு அவங்களோட ஃபேமிலி கிட்ட இருக்க அந்த ஒரு ஒரு ஷைனஸ் இருக்கும், உன்னால எதுவுமே ஆரம்பிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் அலோன்,
உனக்கு எந்த ஷைனஸுமே இருக்காது. உனக்கு புடிச்சது எல்லாமே நீ பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் அந்த 24 ஹவர்ஸ் அப்படிங்கிறது யாரோடது? உங்க வீட்ல இருந்து யாராவது எடுத்துக்க போறாங்களா? மிஞ்சி போனா ஒரு 5 மினிட்ஸ் கால் பேசுவாங்களே தவிர, உனக்கு வீட்ல எந்த பிரஷருமே இருக்க போறது கிடையாது. ஸோ இந்த பர்ட்டிகுலர் டைம் ஆஃப் லைஃப் அந்த டைமை யூஸ் பண்ண அப்படின்னா, கண்டிப்பா உன்னால மேல வர முடியும். அத விட்டுட்டு தனியா நம்ம வந்து இங்க போலாம், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டைமையும் அங்க வேஸ்ட் பண்ணாம, யூ ஹேவ் யுவர் ஓன் டைம். நீ லைஃப்ல நிஜமாவே மேல வரணும் அப்படின்னா, யூ நீட் திஸ் பர்ட்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப். இந்த ஒரு பர்ட்டிகுலர் லைஃபை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ யூ ஆர் ஸ்டேயிங் அலோன், நீ தனியா இருக்க அப்படின்னா, ஜஸ்ட் சிட் இன் யுவர் ரூம் ஆர் சம்திங். அதுல இருந்து யோசிச்சு பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் லைஃபை நீ எப்படி எல்லாம் மாத்தலாம். இப்போ வந்து உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. பட் ஆனா நீ எப்படி இருக்க, அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்க. பட் நோ, இந்த லைஃப் இந்த ஸ்டேஜ் ஆஃப் டைம் யூஸ் பண்ணி உன் லைஃப் அப்படியே நீ மாத்து. யூ கேன் டூ எனிதிங். நீ தனியா இருக்கும்போது நீ நினைச்சது என்ன வேணா பண்ணலாம். ஒரு 8 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் உட்காந்து அப்படியே உன் ரூம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா யூ கேன் டூ சம்திங் எல்ஸ். நீ உன்னோட ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். ரீடிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ மாத்தி மாத்தி பண்ணலாம். பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் நான் ரிப்பீட்டடா அந்த ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் நீ தனியா இருக்க டைம். பிகாஸ் அந்த நடுவுல இருக்க அந்த போர்ஷன் மட்டும்தான். அந்த காலேஜ்ல இருந்து நீ முடிச்சு அப்படியே வெளியே வர ஒர்க் போற அந்த பர்டிகுலர் டைம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கெட் மேரிட் அந்த டைம் உனக்கு இருக்காது. உன் லைஃபை எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உன் லைஃப் மொத்த வாழ்க்கையிலுமே உனக்கு கிடைக்க போற இந்த சில வருஷங்கள் மட்டும்தான் உனக்கான வருஷங்கள். அதுல மட்டும்தான் உன்னோட லைஃபை பத்தி உன்னால யோசிக்க முடியும். உன் லைஃபை எப்படியெல்லாம் மாத்தலாம். சொல்லுவாங்க இல்லையா, 1 ஹோல் இயர் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் உன்னோட ஒரு வருஷமா கான்சென்ட்ரேஷன் உன்னோட எதுல இருக்கோ கண்டிப்பா அது உன்னை இன்னும் மேல கூட்டிட்டு போகும். ஸோ ஒன் திங் ஐ டெல் யூ இஸ், நீங்க ஒருவேளை இப்ப தனியா இருக்கீங்க, தனியா ரூம்ல இருக்கீங்க, வீடு பார்த்து இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த தப்பா பயன்படுத்த வேண்டாம். யூஸ் இட் வைஸ்லி அண்ட் மேக் யுவர் லைஃப் சக்சஸ். பிகாஸ் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லிவிங் அலோன், உன்னோட எல்லாத்தையுமே நீ கோ த்ரூ பண்ண ஆரம்பிப்ப. உனக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். நீ வீட்டில் இருந்திருக்க மாதிரி இருக்க மாட்ட. ஒரு ரியல் பர்சன். நீ வீட்டில இருந்து வெளியே வர்றதுனால நீ எல்லாம் மாறிட்ட அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. உன்னோட ட்ரெஸ்ஸிங் மாறி இருக்கலாம், உன்னோட பேச்சு மாறி இருக்கலாம். இது எது மாறினாலுமே அந்த மாதிரி விஷயங்கள் மாறுறதை தாண்டி நீயே ஒரு ஹியூமனா வேற மாதிரி மாறி இருப்ப. பிகாஸ் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. உன்னோட ஸ்ட்ரென்த் இன்னும் பயங்கரமா அதிகமாயிருக்கும். நீ அழுதாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, நீ தான் உன்னை சரி பண்ணிப்ப. ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உனக்கு என்ன ஹிட் ஆகும், நீ வீட்டுல இருக்கும்போது டைமுக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, என்ன டீ காஃபி கொடுத்தாங்க, இங்க எழுப்பி விடுறதுக்கு கூட உனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நீயா எந்திரிச்சா மட்டும்தான், நீயா எந்திரிச்சு உனக்குன்னு உன் லைஃப் ஆரம்பிக்கணும்னு தோணுனா மட்டும்தான் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ இங்க வந்து அம்மா எழுப்பி விடுவாங்க. 10 மணிக்கு காலையில ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக 8 மணிக்கு எதுவுமே இல்லை. நீ 10 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, போய் திட்டு தான் வாங்கணும். ஸோ இங்க எல்லாமே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர் இஸ் நோ ஒன் கம்மிங் டு வேக் யூ அப். இந்த லைஃபை நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டைமை விட்டுட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த டைம் அப்படிங்கிறது வரவே வராது. யூஸ் யோர் 20s. அந்த 25க்குள்ள உனக்குன்னு இருக்க அந்த அழகான டைமை தனியா நீ போய் வாழ்ற டைமை யூஸ் பண்ணல அப்படின்னா லைஃப் லாங் சஃபர் ஆகணும். எப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்றியோ அப்ப நீ யாரோட ஸ்லேவ்மே கிடையாது. அடிமையா இருக்கவே முடியாது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது டிசிப்ளைன் will take you to the freedom. நீ நினைச்சிட்டு இருக்கிறது சுத்துறது, ஜாலியா வர்றது, உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடுறது, இதான் ஃப்ரீடம் அப்படின்னு. நோ, அது ஃப்ரீடம் கிடையாது. உனக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுதான் ஃப்ரீடம். பிகாஸ் பின்னாடி நீ வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி யாருக்கோ வேலை பார்க்க தேவையில்லை. இப்ப நீ அப்படியே ஜாலியா இருந்துட்டு உன்னோட அந்த மூளை யூஸ் பண்ற டைம்ல அப்படியே வேஸ்ட் பண்ணி தனியா உட்காந்துருக்கோம், நம்மளை எழுப்புறதுக்கு யாரும் இல்ல. நீ 10 மணி நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த 10 மணி நேரமும் உன்னை எழுப்பி விட யாரும் இல்ல. பார்க்காத, இது பண்ணாத, வேற ஏதாவது பண்ணுன்னு கூட இருக்க ரூம்மேட் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க எதுக்கு சொல்லணும் சொல்லு? உன் லைஃப் எப்படி போனாலும் யாருக்கும் கவலை இல்லை. நீ மட்டும்தான் திருத்தணும். ஒரே ஒரு நாள் இதை யோசிச்சு பாரு. உட்காந்து உன் லைஃபை யாராவது கண்காணிச்சிட்டு இருக்காங்களா? உன் பேரண்ட்ஸை தாண்டி வேற யாராவது? அவங்களே கண்காணிக்க முடியாது. அவங்க கிட்ட போன்ல நீ வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீ சொல்லலாம். பட் ஆனா உண்மை என்ன அப்படின்றது உனக்கு தானே தெரியும். ஸோ நீ இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு ஒர்க் போற, இன்டர்ன்ஷிப் போற, எதா இருந்தாலும் சரி, யூஸ் யுவர் டைம். இந்த டைமை தயவு செஞ்சு யூஸ் பண்ணு. தயவு செஞ்சு தனியா உட்காந்து யோசிச்சு பாரு. லைக் உன் லைஃப் எங்க போயிட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு, நீ அட்லீஸ்ட் ஹெல்த்தியானாவது இருக்கியா, எவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் உட்காந்து தனியா யோசிச்சு பார்த்தனா உன் லைஃப் அப்படியே நீ மாத்தலாம். உன் லைஃப் கம்ப்ளீட்டா மாறிடும். புரியுதா?
நெவர் எவர் யூஸ் திஸ் ஃப்ரீடம். அதாவது நீ தனியா இருக்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உன்னோட ஃப்ரீடமை தப்பா யூஸ் பண்ணாத. யூஸ் வைஸ்லி. இந்த டைம், இந்த பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பீரியட் இன்னொருக்கு என்னைக்குமே வரப்போறது கிடையாது. புரியுதா? ஸோ அந்த தனியா இருக்க ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நீ கஷ்டப்படுவ. ஆனா அதுல கிடைக்கிற சக்சஸ் பின்னாடி 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 உன் லைஃப் ஃபுல்லா அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம். நீ தனியா இருக்க டைமை யூஸ் பண்ணு. நைட்டு 12 மணி வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீ என்ன பண்ற அப்படிங்கிறது உன் கையில தான் இருக்கு. புரியுதா? ஸோ உனக்குன்னு இருக்க இந்த 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணி உன்னோட இண்டிபெண்டான ஒரு அழகான ஒரு சிஸ்டமை நீ பில்ட் பண்ணும். புரியுதா? ஸோ see you all in another video. லாஸ்ட் வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. see you all in another video. டாடா, டேக் கேர், பை பாய்.